வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காரைக்குடியில் சிவன் கோவில் தெரு, சந்தைப்பேட்டை டாஸ்மாக் மதுக்கூட பார்களில் இலவச சைடிஷுடன் சட்டவிரோத மது விற்பனை நடக்கிறது. கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டு காலை 6 மணி முதல் 11 மணி வரை இலவசமாக செட்டிநாட்டு பணியாரம், சிக்கன், மீன், பழங்கள், கப் தண்ணீர் என அனைத்தும் இலவசமாக வழங்குவதால் குடிமகன்கள் குஷியுடன் குவிகின்றனர். பார் நடத்துபவர்கள் இலவசங்கள் வழங்குவதால் மது கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டும் குடிமகன்கள் கேள்வி கேட்பதில்லை. கடந்த 3 வருடங்களாக காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனை கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் அருகில் உள்ள மதுக்கூடங்களில் சட்டவிரோத மது விற்பனை தாராளமாக நடக்கிறது. மது விற்பனை குறித்து போலீசாருக்கு தெரிந்திருந்தும் கண்டுகொள்வதில்லை. பெயரளவிற்கு ரைடு நடத்துகின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் எஸ்பி தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். மணலி விரைவு சாலையில் 400 வாட் துணை மின் நிலையம் உள்ளது. இந்த துணை மின் நிலையத்தில் இருந்து சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மின் சப்ளை ஆகிறது. காலை 6 மணி அளவில் துணை மின் நிலையத்திற்கு முன்புள்ள 2 டிரான்ஸ்பார்மர்களில் ஒரு டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியது. மணலி தீயணைப்புத் துறையினர், மாதவரம் தீயணைப்புத் துறையினர் என 4 தீயணைப்பு வாகனங்களில் அவர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அதிலிருந்து புகைகளை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். சென்னை புறநகர் பகுதிகளான மணலி உள்ளிட்ட சில இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. மின்வாரிய அதிகாரிகள் துணை மின் நிலையத்திலிருந்து விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கிறது. இதற்காக தல்லாக்குளம் முதல் தமுக்கம் வரை உள்ள ஓவி சுவாமிநாத ஐயர் சிலை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலை மற்றும் தியாகிகள் நினைவு சின்ன ஸ்தூபி ஆகியவை அகற்றப்பட்டன. இந்நிலையில் நேற்று இரவு மதுரை தமுக்கம் மைதானம் நுழைவாயில் பகுதியில் தமிழன்னை சிலை அருகே இருந்த நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் சிலை பலத்த பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. மதுரையில் நாடக குழுவை தோற்றுவித்த சங்கரதாஸ் சுவாமிகளை நினைவு கூறும் வகையில் அவ்வை சண்முகம் தனது சொந்த செலவில் கடந்த 1968ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் திடலின் நுழைவாயிலில் நிறுவப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகளின் சிலை 57 ஆண்டுகளுக்கு பின்பு அப்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேம்பால பணிகளுக்காக மேற்கொள்ளப்படும் இந்த சிலைகள் இடமாற்ற நடவடிக்கை ஹைகோர்ட் மதுரை அமர்வு வழிகாட்டுதலின்படி நடைபெறுகிறது. தமுக்கம் பகுதியில் இருந்த நேரு சிலை மாவட்ட நீதிமன்றம் எதிரே உள்ள முக்கோண வடிவ பூங்காவிற்கு மாற்றப்படும் எனவும், மேம்பால பணிகள் நிறைவடைந்த பிறகு ஹைகோர்ட் வழிகாட்டுதலின்படி சங்கரதாச சுவாமிகள் உள்ளிட்ட பிற தலைவர்களின் சிலைகள் ஒரே இடங்களில் மீண்டும் மரியாதையுடன் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி செயல் திட்டம் குறித்த கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு முசிறி எம்எல்ஏ தியாகராஜன் தலைமை வகித்தார். நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு பேசினார். ஏற்கனவே அதிமுக ஆட்சி ஒரு பக்கம் வருகிறார்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ் 100 வருடத்துக்கு மேலான கட்சி. நம்முடைய ஆட்சி என்பது 80 வருடத்துக்கு மேலான ஒரு திராவிட முன்னேற்ற. நேற்று முன்தினம் போன ஆண்டு கட்சி தொடங்கியவர்களாம் முதலமைச்சர் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே யார் வந்தால் நல்லாட்சி நடைபெறும், யார் வந்தால் இந்த பகுதி வளரும், எந்த வேட்பாளர் வந்தால் இந்த பகுதி வளரும் என்பதை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். நகரத்துறை சிவா இருக்கிறார். இவைக்கெல்லாம் தோல்வி போது வெறும் 2000 வாக்குகள் தான் தோல்வி, வெறும் 2000 வாக்குகள் தான். அந்த மாதிரி நம்முடைய வாக்குகளை கூட அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேசிய கைவினைப் பொருட்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இதை முன்னிட்டு கோவை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் சிறப்பு 10% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் விற்பனை நிலையம் திறந்திருக்கும். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்த பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது. வாழை நார் பொருட்கள், தேங்காய் சிரட்டை, வீட்டு உபயோகப் பொருட்கள், கடல் சிற்பி, அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு ரகங்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். தேசிய கைவினை கலைஞர் வாரம்ன்ட்டு 8/12 14/12 வரைக்கும் இந்த பூம்புகார் விற்பனையத்தில் வந்து கைவினை கலைஞர் வாரம்னு சொல்லிட்டு கைவினை கலைஞரை ஊக்குவிப்பதற்காக இதை வந்து இந்த கண்காட்சியை நாங்கள் தொடங்குறோங்க. கண்காட்சி மற்றும் விற்பனை இதில் வந்து எல்லா பொருட்களுக்குமே 10% தள்ளுபடி இருக்குங்க. இதில் வந்து எங்களோட யூனிட் விளக்கு இருக்குங்க, நாச்சியார் கோவில் பித்தளை விளக்குங்க, வாகைக்குளம் விளக்கு, மதுரை விளக்கு, அப்புறம் சாமிமல்ல வந்து செய்கிற பஞ்சலோக சிலைகள், கள்ளக்குறிச்சியில் செய்கிற சந்தனத்தாலான சிற்பங்கள், அப்புறம் மேலும் இந்த கைவினை கலைஞர்களுக்காக அவங்களே டைரெக்டாக இந்த பேப்பர் மேஷில் செஞ்சது, உட்டில் செஞ்சது, மண்ணால் செஞ்சது, சிரட்டையால் செய்தது, தேங்காய் நாரால் செய்தது, கைவினை கலைஞர் அத்தனைக்கும் நேரடியாக அவங்க கைவினை கலைஞர்களை வந்து நேரடியாக அவங்க இங்கே பொருட்கள் கொண்டு வந்து நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. ஷீஷல் ப்ராடக்ட், சங்காலான சிற்பங்கள், வீட்டு கலை பொருட்கள், அப்புறமேட்டுக்கு லேக்கர் ஐட்டத்தில் செஞ்ச மாட்டு வண்டி, தள்ளுவண்டி, குழந்தைங்க விளையாடுற தள்ளுவண்டி, கிளிகிழிப்பா இது மாதிரி செய்கிறவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் தேங்காய் நாரில் செஞ்ச பேகு, டீ கோஸ்டர் அது அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வுட்டில்
மரத்தாலான மரச்சிற்பங்கள் செய்கிற கலைஞர் வந்திருந்தாங்க. அப்புறம் தேங்காய் சிரட்டை அதில் செஞ்ச பத்தி ஸ்டாண்டு, அதுலேயும் வீட்டு பொருட்கள் ஸ்பூனு, கப்பு, டீ கோஸ்டர், அது மாதிரி அதில் செஞ்ச கலைஞர்களும் வந்திருந்தாங்க. டைரெக்டாக நம்ம மாவட்ட ஆட்சியாளர் வந்து பார்வையிட்டாருங்க. இந்த கைவினை கலைஞர் வாரத்தை முன்னிட்டு எங்கள் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் 10% அனைத்து பொருட்களுக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அந்த கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை பெறுவதற்காகவும் ஊக்குவிக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பினை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாமல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் வந்து கைவினை கலைஞருக்காக அவார்ட்ஸும் தரோம். வருஷத்தில் ஒரு தடவை 6 அவார்ட் தரோங்க.